அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விரும்பக்கூடிய பெண்ணை வசியம் செய்வதற்கு செய்யக்கூடிய ஒரு வசீகரண பூஜை முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த பெண் வசிய முறை பார்த்திங்கன்னா, சித்தர்களுடைய பழங்கால வசீகர மாந்திரீக ஓலைச்சுவடியில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மாந்திரீக குறிப்பு. இந்த முறை பார்த்திங்கன்னா அனுபவத்துலேயும் கை கண்ட முறை, ரொம்பவும் அற்புதமாக வேலை செய்யும். சரிங்களா? இதை நம்ம சரியாக கையாண்டு சரியான முறையில் இந்த பூஜை முறையை நம்ம பண்ணணும் அப்படின்னா, எப்பேற்பட்ட பெண்ணையுமே நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம விரும்பக்கூடிய அந்த பெண்ணை 9 நாள்லேயே நம்மளால் வசியம் பண்ண முடியும். சரிங்களா? ரொம்பவும் இது பவர்ஃபுல்லான முறை. சரிங்களா? இந்த முறையை பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இந்த முறையை பண்ணலாம் அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு பெண்ணை நீங்கள் விரும்புகிறீங்க, அவங்க உங்களை காதலிக்கிறாங்க, அவங்க கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த முறையை பயன்படுத்தி அந்த பெண்ணை நீங்கள் வசியப்படுத்தி நீங்கள் நல்லபடியாக நீங்கள் வச்சுக்கிறலாம். சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். சரிங்களா? கணவன்மார்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய சொல்படி கேட்காம வேறு தவறான விஷயத்துல போகிறாங்க, என் மேலே அன்பு இல்லாமல் பாசம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, கணவன் இந்த முறையை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பெண் உங்களை விட்டு போகாமல் உங்கள் கூடயே உங்களுடைய எண்ணத்திலேயே இருப்பாங்க. சரிங்களா? அதே போல் உண்மையிலேயே யாராக இருந்தாலும் சரி, உண்மையிலேயே விரும்பக்கூடிய எந்த பெண்ணையுமே இதை வசிய முறைக்கு பயன்படுத்தி நம்ம வசியம் பண்ண முடியும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? ரிசல்ட் நல்லா இருக்கும். நம்மளை தேடி வரக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த முறையை தான் நம்ம பண்ணி கொடுப்பது உண்டு. சரிங்களா? இந்த முறையை பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் இதை பார்த்திங்கன்னா, இந்த எந்திரத்தை எந்த நேரத்தில் எழுதணும் அப்படின்னா, வியாழக்கிழமையில் குரு ஓரையில் பார்த்து எழுதணும். அதாவது வியாழக்கிழமை அன்னைக்குன்னு கேலண்டரில் பார்த்திங்கன்னா குரு ஓரை எப்போ வருது அப்படிங்கிறத பார்த்து அந்த குரு ஓரையில் இந்த எந்திரத்தை எழுதிக்கிட்டு, அந்த எந்திரத்தை அபிஷேகம், அதாவது பன்னீர், மஞ்சள், பால், இந்த விஷயங்கள்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு, அந்த எந்திரத்தை சந்தனம் குங்குமம்லாம் வச்சு, அந்த எந்திரத்துக்கு வசிய மை இருந்துச்சு அப்படின்னா அந்த வசிய மை என்ன செஞ்சுங்கன்னா இந்த எந்திரத்துக்கு வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய பூஜை ரூமில் அதே வியாழக்கிழமை ஒரு நல்ல நாளாக பார்த்து வியாழக்கிழமை குரு ஓரையில் நீங்கள் உங்களுடைய பூஜை ரூமில் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, விநாயகர் படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஒன்று போட்டுட்டு, மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பிடிச்சிட்டு, விநாயகர் பெருமானுக்கு என்ன செஞ்சுருங்கன்னா, தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணிடுங்க. நான் செய்யக்கூடிய பூஜை எனக்கு வெற்றியோடு முடியணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா பிரார்த்தனை வச்சுக்கிட்டு, அதன் பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் பூஜை ரூமில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய உருவ பாவை போல் பச்சரிசி மாவில் பன்னீர் விட்டு குழப்பி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா என்ன செய்யும், நல்ல ஒரு உருண்டை வரும். அந்த மாவில் என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் எந்த பெண்ணை வசியம் பண்ண போகிறீங்களோ அந்த பெண்ணுடைய உருவம் போல் சும்மா ஒரு பெண் உருவம் போல் அந்த பச்சரிசி மாவில் செஞ்சுக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு வாழை இலையில் வச்சு அந்த பாவையை செய்யுங்க. செஞ்சு முடிச்சுட்டு அந்த பாவையுடைய தலைமாட்டில் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் போட்டுருங்க. தீபம் போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய பூஜை ரூமில் அந்த பாவைக்கு தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, பூப்பழம், அவல் பொரி, கடலை இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா அந்த பாவைக்கு பூஜை போட்டுட்டு, நீங்கள் அந்த பாவையை எந்த திசையில் நம்ம வைக்கணும் அப்படின்னா, பாவையுடைய தலை வடக்கு பக்கமாகவும் அதோடைய கால் பகுதி தெற்கு பக்கமாகவும் இருக்கிறது போல அந்த பூஜையில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்றீங்கன்னா, ஒரு தட்டில் மல்லிகை பூவை 1008 பூவு எடுத்து எண்ணி வச்சுக்குங்க. ஒரு பூவையும் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அந்த எந்திரத்தையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்குங்கன்னா அந்த பாவையுடைய கால் மாட்டு பகுதியில் வச்சுக்குங்க. ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா சொல்லிக்கிட்டு அந்த ஒரு பூவாக எடுத்து அந்த பாவையை அர்ச்சனை பண்ணணும். அந்த மந்திரத்தில் பெயர்னு இருக்கிற இடத்துல நீங்கள் எந்த பெண்ணை வசியம் பண்ண போகிறீங்களோ அந்த பெண்ணுடைய பெயரை நீங்கள் எழுதிக்கிறணும். சரிங்களா? சேர்த்துக்கிறணும் அந்த மந்திரத்தோட. சேர்த்துக்கிட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து
அதன் பிறகு அந்த பாவையை ஒரு சிறிய மண் பானை ஒன்று வாங்கி அந்த மண் பானைக்குள்ளே அந்த பாவையை வச்சு அந்த பாவையுடைய வாயில் பகுதியை ஒரு மஞ்சள் நூல் வச்சு மஞ்சள் துணி வச்சு கட்டி அதை கொண்டு அந்த பானையை கொண்டு போய் உங்களுடைய பூஜை ரூமில் விநாயகர் படம் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் எப்போதும் சாமி கும்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை 9 நாள் சும்மா நீங்கள் எந்த மந்திரமும் சொல்ல தேவையில்லை. 9 நாள் நீங்கள் அந்த குடுவைக்கு வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த 9 நாளுக்குள்ளாக என்ன செஞ்சுருவாங்க, நம்ம இங்கே யாருக்காக அந்த வசிய பூஜை செஞ்சீங்களோ அந்த நபர் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? இதுதான் வசீகரண பூஜை. சரிங்களா? இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் முழுவதுமாக உங்கள் மேலே திரும்பும். சரிங்களா? எப்படி திரும்பும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாவையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த எந்திரத்தை பூஜை செஞ்சீங்களா அந்த எந்திரத்தை மந்திரத்தை 1008 உரு கொடுத்த பிறகு அந்த எந்திரத்தை நீங்கள் சுருட்டி அந்த பாவையுடைய தலைமாட்டில் அப்படியே சொருகி வச்சிடணும். சரிங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? தலைமாட்டில் அந்த எந்திரத்தை சொருகி வச்சுட்டு அதன் பிறகு அந்த குடுவைக்குள்ள அந்த பச்சரிசி மாவு செஞ்ச அந்த பெண் உருவ பாவையை அந்த மண் குடுவைக்குள்ள வச்சு அதன் பிறகு மஞ்சள் நூலை வச்சு கட்டி நீங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த குடுவையை உங்களுடைய பூஜை ரூமில் வச்சு நீங்கள் வணங்கணும். சரிங்க? 9 நாள் வணங்கணும். ஏன் இப்படி தலைமாட்டில் வச்சு நம்ம பிதைச்சோம் அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உங்கள் பக்கத்து திரும்ப ஆரம்பிக்கும். ஏன்னா தலையில் தான் அந்த சிந்திக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்குது. அதனால் தலைமாட்டில் அந்த எந்திரத்தை பிதைச்சி வச்சோம் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் முழுவதையுமே உங்கள் பக்கத்து வர ஆரம்பிக்கும். அதன் பிறகு முழுவதுமாக உங்களுக்கு வசியமாக ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த முறையில் நம்ம வசியம் பண்ணணும் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு மாந்திரிகர்னாலையும் இந்த வசியக்கட்டை உடைக்க முடியாது. சரிங்களா? இது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. இந்த முறையை உண்மையிலேயே விரும்பக்கூடிய அந்த பெண் மேலே கண்டிப்பாக இதை பிரயோகம் பண்ணலாம், தவறு கிடையாது. அதன் போல் இந்த வசிய முறை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு வேணாம், இந்த வசியம் உங்களுக்கு வேணாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த குடுவையில் இருக்கக்கூடிய அந்த பாவையை எடுத்து ஓடுற தண்ணியில் நீங்கள் கரைச்சிங்க அப்படின்னா அந்த வசியம்ங்கிறது கட்டாயிரும். சரிங்களா? இது போல் நம்ம வசியம் செய்து எந்த ஒரு பெண்ணையுமே நம்மளை விரும்ப வைக்க முடியும், நம்மள்கிட்ட தேடி வர வைக்க முடியும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா பிரிந்து போன கணவன் மனைவிமார்களும் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. 9 நாளில் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல் 2 ஆணும் பெண்ணும் காதலிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையினால அந்த பெண்ணு வேணான்னு சொல்லிட்டு போயிடுவான். அது போல் இருந்தாங்கன்னா கூட இந்த பிரயோக முறையை நம்ம பண்ணி அந்த பெண்ணை திரும்பி நம்மளை தேடி வர வைக்க முடியும். சரிங்களா? இது போல் ஏகப்பட்ட பெண் வசிய முறைகளுக்கு இந்த முறையை நம்ம பண்ணலாம். சரிங்களா? எக்காரணத்தை கொண்டும் தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்த வேண்டாம். சம்பந்தம் இல்லாத நபர்கள் மேலேயும் இதை பிரயோகம் பண்ண வேண்டாம். கல்யாணமான திருமணமான எந்த ஒரு பெண் மேலேயும் இதை பிரயோகம் பண்ண வேணாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே போல் உங்களுக்கு யாரேனும் பெண் வசியம் செய்து வேணும், நீங்கள் விரும்பிய பெண்ணை வசியம் செய்ய வேணும், இது மாதிரி என்னுடைய மனைவியை வர வைக்கணும், பிரிஞ்சிருக்கோம், அதே போல் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆண்களும் நம்மளை தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட இந்த பெண் வசியம் செய்து வாங்கிக்கிறலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஒன்று கால் பண்ணுங்கள், அப்படி எடுக்கலை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னென்னா கால் பண்ணும்போது எல்லாருடைய காலையும் நம்ம எடுக்க முடியாது, என்னென்னா வேலைகள் காரணமாக எடுக்க முடியாது. அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.